Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் அபார்ஷன். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் டெலிவரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் அபார்ஷன் சிபிசி எக்ஸாமில் எய்தர் டெலிவரியிலேருந்து இல்லைன்னா அபார்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு பார்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் அபார்ஷன் போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய டெஃபினேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அபார்ஷன் அப்படின்னா என்னென்னா கிளினிக்கல் டேர்ம்ஸ் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் தி ப்ரெக்னன்சி பிஃபோர் ஏஜ் ஆஃப் வியபிலிட்டி. ஸோ யூஸ்வலி 20 வீக்ஸுக்கு முன்னாடி நம்மளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கான என்னென்ன கோட்ஸ் இருக்குது, எதில் நம்ம இன்க்ளூட் ஆகணும், அதனுடைய டெஃபினிஷன்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் நம்ம சிபிடி கோடில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அபார்ஷன் சிபிடி கோடு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் அபார்ஷன், இன்கம்ப்ளீட் அபார்ஷன், இன்டியூஸ்டு அபார்ஷன். ஸோ இப்போது நம்ம அபார்ஷன் அப்படின்னாலே இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் அபார்ஷனில் ஒரே ஒரு கோடு தான் இருக்குது, சிபிடி கோடு 59812. ஸோ இந்த இன்கம்ப்ளீட் அபார்ஷன் எந்த ட்ரைமஸ்டராக இருந்தாலும் இந்த ஒரு கோடை தான் கொடுப்போம் இன்கம்ப்ளீட் அபார்ஷனுக்கு. ஓகே, இன்கம்ப்ளீட் அபார்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா passage of much of the pregnancy tissue with some remaining in the uterus. ஸோ அபார்ஷன் ஆகிட்டு அந்த யூட்ரஸில் ரிமைனிங் தங்கியிருக்கும். ஸோ அதை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுறது தான் இன்கம்ப்ளீட் அபார்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்கம்ப்ளீட் அபார்ஷனில் சர்விக்ஸ் ஓப்பனில் இருக்கும், ப்ளீடிங் ஹெவியாக போயிட்டுருக்கும். ஸோ ஃபீட்டஸ் ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கும், ஆனால் பிளேசண்ட்டாக ரிமைனிங் பிளேசண்ட்டாக அதிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூட்ரஸில் ரிமைனிங் ஒரு சில இது அதிலே தங்கியிருக்கும் டிஷ்யூஸ்லாம். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சர்ஜிக்கல் மூலிமா ரிமூவ் பண்ணுறது பேர் தான் இன்கம்ப்ளீட் அபார்ஷன். இப்போ நம்ம கோடிங் கைட்லைன்ஸ் அபார்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மெடிக்கலாக அபார்ஷனை ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் இஎன்எம் கூட தான் நம்ம பில் பண்ணணும். சப்போஸ் அபார்ஷன் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கலாக ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா 59812 உடைய சிபிடி கோடை கொடுக்கணும். ஓகே, இப்போ மெடிக்கலி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாக்கா நம்ம இந்த கோட் செட்டுக்கே வர மாட்டோம். இந்த அபார்ஷன்ஸுடைய எல்லா சிபிடி கோடுமே சர்ஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு சிபிடி கோட்ஸ் தான் அபார்ஷன்ஸ் கோட்ஸ். ஓகே, ஸோ இந்த அபார்ஷனில் 3 டைப் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட், இன்டியூஸ்டு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இன்கம்ப்ளீட் அபார்ஷன். அதாவது ஆல்ரெடி அபார்ஷன் ஆகிருக்கும் அதில் ஒரு சில டிஷ்யூஸு ப்ளேசண்ட்டாக எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் எதுவுமே வெளியில் வராமல் யூட்ரஸ்லேயே தங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சர்ஜிக்கல் மூலயமா ரிமூவ் பண்ணுறது தான் இன்கம்ப்ளீட் அபார்ஷன். ஓகே, இன்கம்ப்ளீட் அபார்ஷன்ட்டு நம்மளுக்கு வேர்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரைமஸ்டர் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த ட்ரைமஸ்டராக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கோடு தான் இருக்குது. ஓகே, இப்போது இதில் ப்ரொவைடர் என்னென்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைடர் நார்மலி பர்ஃபார்ம் ப்ரொசீஜர் இன் தி ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் இல்லைனா லெஸ் தென் 13 வீக்ஸ் 0 days ஆஃப் ஜெஸ்டேஷனில் இந்த சர்ஜரிஸ் பண்ண வருவாங்க. ஓகே, இதோடைய சிபிடி கோடு 59812. So the provider removes product of conceptions in the second trimester or 14 weeks of 0 days or less than 28 weeks. ஸோ இந்த 59812 சிபிடி கோடு அந்த சிபிடி கோடு அதனுடைய ப்ராடக்ட் கன்சப்ஷன்ஸை ரிமூவ் பண்ண வர்றது எய்தர் செகண்ட் ட்ரைமஸ்டராக இருக்கலாம், இல்லைனா அப் டு 14 வீக்ஸு 0 days to லெஸ் தென் 20 வீக்ஸ்க்குள்ளே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ண அந்த ப்ராடக்ட் ஆஃப் கன்சப்ஷன்ஸை ரிமூவ் பண்ண வராங்கன்னா 59812 சிபிடி கோடு. ஓகே, ஸோ த அமௌண்ட் ஒர்க்ஸ் ரிமூவ்ஸ் த ப்ராடக்ட் கன்சப்ஷன்ஸ் ஆஃப்டர் 20 வீக்ஸ் ஆர் 0 days in more extensive for this reasons. ஓகே, அண்ட் ஸோ இப்போது ஏசிஓஜின்ற ஒரு கவர்மெண்ட் கைனகாலஜி அத்தாரிட்டி மூலிமா ஆடிங் 22 மோடிஃபையர் ஆட் பண்ணணும். சப்போஸ் அதனுடைய ஜெஸ்ட்ரேஷன் வீக்ஸ் 20 வீக்ஸுக்கும் மேலே ஆயிடுச்சு,
ஸோ அப்போ வந்து இந்த அபார்ஷனோட ட்ரீட்மெண்ட் பண்ண வராங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கு மோர் எஃபெக்டிவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டாக்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரீசனில் இந்த சிபிடி கோடை கொடுத்துட்டு 22 மாடிஃபையர் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் அபார்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன். ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் அப்படின்னா மிஸ்டு அபார்ஷனுக்கு இன்னொரு மீனிங். ஸோ ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனும் சொல்லலாம், மிஸ்டு அபார்ஷனும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த சிபிடி கோட் தான் கொடுக்கணும். 2 சிபிடி கோடு இருக்குது, 59820, 59821. இந்த 2 சிபிடியும் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனுடைய சிபிடி கோடு. ஓகே, ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் அப்படின்னா என்னென்னா, in this procedure provider determine that fetus வந்து ஆல்ரெடி இறந்துருக்கும் யூட்ரஸில். ஸோ அந்த இறந்த ஃபீட்டஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான். ஸோ யூட்ரஸ் பிஃபோர் தி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெஸ்டேஷன் இஸ் லெஸ் தென் 14 weeks ஆர் 0 days. ஸோ ப்ரொவைடர் தென் சர்ஜிக்கலாக வந்து ப்ரொவைடர் அந்த ஃபீட்டஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ப்ராடக்ட் ஆஃப் கன்சப்ஷன்ஸ் பிளேசண்டா இது எல்லாமே டோட்டலாக ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன். ஸோ ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் ஆல்ரெடி ஸ்பான்டேனியஸாக பை நேச்சுராகவே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அபார்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதாவது அது வந்து மிஸ்டு அபார்ஷனும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பான்டேனியஸ்லின்ற வேர்டு வந்து பை நேச்சுராகவே அபார்ஷன் ஆகிறது பேஷண்ட்டுக்கு. ஸோ நம்மளாக இன்டியூஸ் பண்ணாமல் இல்லைனா இன்கம்ப்ளீட்டும் ஆகாமல் ஸோ தானாகவே அபார்ஷன் ஆகிடுச்சு. அந்த அபார்ஷன் ஆன ஆல்ரெடி அந்த யூட்ரஸில் ஃபீட்டஸ் வந்து இறந்துடுச்சு. அந்த இறந்த ஃபீட்டஸை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனுடைய சர்ஜரி. ஸோ இதனுடைய டாக்டர் வந்து இந்த சர்ஜரியை எப்படி பண்ணுவாங்க, ஸோ ஈச் சிபிடி கோடோடைய டாக்டர் எப்படி இந்த ப்ரொசீஜரை பண்ணுவாங்கன்ற டிஸ்கிரிப்ஷன் தான் நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கிளினிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ப்ரொவைடர்ன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். ப்ரொவைடர்னால் டாக்டர்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்டர் இந்த ப்ரொசீஜரை எப்படி பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனுக்கு அதாவது மிஸ்டு அபார்ஷன். ஸோ டைப் ஆஃப் அபார்ஷன்ஸ் வேர் தி எம்ப்ரியோ ஃபீட்டஸ் டைஸ் இன் தி யூட்ரஸ் before the 22nd completed weeks of the gestation, but the product conception remain in the uterus after the death. ஸோ எல்லாமே அந்த ரிமைனிங் அதிலே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது பேர் தான் மிஸ்டு அபார்ஷன். ஓகே, இதில் ஒரு சில டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஸோ டெஃபினேஷன் ஆஃப் மிஸ்டு அபார்ஷன் வில் சேஞ்ச் வென் வி கன்வெர்ட் டு தி ஐசிடி 10 cm. ஸோ ஐசிடி 10 cm வரும்போது அந்த மிஸ்டு அபார்ஷனுடைய கரெக்டான ஐசிடி கோடை கொடுக்கணும். தென் டெஃபினேஷனாக இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, ஃபீட்டஸ் வந்து இறந்துருக்கும் யூட்ரஸ்லே பிஃபோர் 20th கம்ப்ளீட்டட் வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ரொசீஜர் இந்த பேஷண்ட் வந்து 20 கம்ப்ளீட்டட் வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. ஸோ கரண்ட்லி ஃபீட்டஸுடைய இது வந்து இறந்துருக்கும். ஸோ ப்ரியோர் டு தி கம்ப்ளீட்டட் 22 weeks ஆஃப் கம்ப்ளீட்டட். அப்போ 22 வீக்ஸுக்கு முன்னாடியே வந்து குழந்தை இறந்துடுச்சுன்னா, ஃபீட்டஸ் வந்து இறந்துடுச்சுன்னா, ஸோ அதை வந்து மிஸ்டு அபார்ஷன்னு கன்சிடர் பண்ணி இந்த மிஸ்டு அபார்ஷன் கோட்ஸில் தான் எடுக்கணும், ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன். ஓகே, ஸோ இந்த மிஸ்டு அபார்ஷனில் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கோடு இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் மிஸ்டு அபார்ஷன் ஆயிருந்துச்சுன்னா 59820, செகண்ட் ட்ரைமஸ்டரில் பேபி அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா 59821. ஸோ ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனுக்கு 2 கோடு இருக்குது, இன்கம்ப்ளீட் அபார்ஷனுக்கு ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. எந்த ட்ரைமஸ்டராக இருந்தாலும் அந்த ஒரு கோடை மட்டும் கொடுத்தா போதும். பட் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் அதாவது மிஸ்டு அபார்ஷனுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. ஸோ ஒரு கோடு 59820, செகண்ட் கோடு 59821. ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கு இன்டியூஸ்டு அபார்ஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் இன்கம்ப்ளீட் அபார்ஷன் பார்த்துருக்கோம், ப்ளஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் அதாவது மிஸ்டு அபார்ஷன் பார்த்துருக்கோம். இப்போது இன்டியூஸ்டு அபார்ஷன். இன்டியூஸ்டு அபார்ஷன் மீன்ஸ் அதாவது தெரப்பட்டிக் அபார்ஷன். அதனோட டெஃபினிஷன் என்னென்னா, இன்டியூஸ்டு அபார்ஷன்றது டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ப்ராட் டு தி இன்டென்ஷனலி. ஸோ நம்ம ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசனுக்காக அந்த பேபி வேண்டான்ட்டு நம்மளா இன்டென்ஷனலாக அந்த பேபி வேணான்னு அபார்ஷன் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னா, டெர்மினேட் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னா அதுதான் இன்டியூஸ்டு அபார்ஷன். ஸோ இன்டியூஸ்டு அபார்ஷனில் ஒன்று
பேஷண்ட்டோடைய கண்டிஷன் வைஸ் இல்லைனா பேபியோடைய அனாமலி ஸ்கேனை வச்சு கண்டிஷன் வைஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரீசனால் இந்த பேபி வந்து வேண்டான்ட்டு டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா அதுதான் இன்டியூஸ்ட் அபார்ஷன். ஸோ இன்டென்ஷியலி அந்த குழந்தைய ஃபீட்டஸ் வந்து டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சின்றது தான் டெஃபினேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு அபார்ஷன். ஸோ இந்த இன்டியூஸ்டு அபார்ஷனுடைய சிபிடி கோடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிபிடி கோடில் இருக்கிற ஒரு சில வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய வேர்டோடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் குரிட்டேஜ் அப்படின்னா யூஸ் ஆஃப் குரி டு ரிமூவ் தி டிஷ்யூ பை ஸ்க்ராப்பிங் ஆர் ஸ்கூப்பிங். ஸோ ஸ்கூப்பிங் மெத்தட் மூலிமா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது பேர் தான் குரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுலேயும் நான் கிளினிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ கிளினிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டினா இந்த ப்ரொசீஜரை டாக்டர் எப்படி பண்ணுவாங்க, பேஷண்ட்டை எந்த பொசிஷனில் படுக்க வச்சு எப்படி கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொசீஜரை பண்ணி முடிக்கிறாங்கன்றது தான் கிளினிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவைன்னா இதில் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இன்டியூஸ்டு அபார்ஷனுடைய சிபிடி கோடு என்னென்ன கோடு இருக்குன்னா டைலேஷன் ஆஃப் டிஎன்சி அதாவது 59840, D&E டைலேஷன் ஆஃப் எவாக்குவேஷன் 59841, சலைன் யூஸ் பண்ணி 59850 அண்ட் 51, வெஜினல் சப்போர்ட்டிசரை யூஸ் பண்ணி அதாவது 59855 வித் ஹிஸ்ட்ரோட்டோமி மூலயமா இன்டியூஸ்ட் அபார்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா 59100, 59852, 59857. ஸோ இந்த செட் ஆஃப் சிபிடி கோட்ஸ் தான் நம்மளுக்கு இன்டியூஸ்ட் அபார்ஷனுடைய சிபிடி கோட். ஓகே, இப்போ ஒரு சிபிடி கோடையோடைய டெஃபினேஷனை பற்றி பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுவாங்க, அதுக்கான மீனிங் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைலேஷன் ஆஃப் குரிட்டேஜ், சிபிடி கோடு 59840. ஸோ இன் திஸ் ப்ரொசீஜர் provider terminate the pregnancy for elective or therapeutic reason. ஸோ elective means ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஸோ ஏதோ ஒரு தெரப்பட்டிக் ரீசனுக்காக எதர் பேபியோடைய பொசிஷன்ஸ், பேபி உருவான பொசிஷன்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை பேபியே வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு ரீசனுக்காக தெரப்பட்டிக்காக அந்த பேபி வேண்டான்னுட்டு டெர்மினேட் பண்ண வந்தாங்கன்னா ஸோ அதுதான் இது. அதில் மெத்தட் வந்து டிஎல்சி மெத்தட். ஸோ இந்த டிஎல்சி மெத்தடு ஃபீட்டஸை ரிமூவ் பண்ணுற வராங்க பை டைலேஷன் பண்ணுற மூலிமா. அதுக்கப்புறம் தென் யூஸிங் தி சக்ஷன் ஆஃப் கியூரேட். ஸோ டைலேஷன் பண்ணிவிட்டு சர்விக்ஸை வந்து டைலேட் பண்ணிவிட்டு தென் யூஸிங் ஆஃப் சக்ஷன் கியூரேட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ த ப்ரொவைடர் பெர்ஃபார்ம் திஸ் ப்ரொசீஜர் வெஜினல் அப்ரோச் மூலயமா இந்த ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. ஓகே, procedure is normally done during the first trimester or less than 14 weeks of completed gestation. Either first trimester complete பண்ணிக்கலாம், first trimesterல தான் மேக்ஸிமம் இந்த கோட்ஸ் வந்து வரும், இல்லைன்னா less than 14 வீக்ஸில் இந்த ப்ரொசீஜர் வர மாதிரி இருக்கும் ஸோ பேஷண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் வெஜினல் அப்ரோச் மூலயமா பண்ணுறது. தென் ட்ரைமெஸ்டர் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் or less than 14 completed weeks. ஓகே, செகண்ட் கோடை பற்றி பார்க்கலாம். D&E. முன்னாடி பார்த்தது D&C, இப்போ பார்க்குறது D&E. சிபிடி கோடு 59841. ஸோ இன் திஸ் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் எலக்டிவ் தெராப்பட்டிக் தான், எல்லாமே எலக்டிவ் தெராப்பட்டிக் ரீசனுக்காக தான், ரீசன்றது தான் இன்டியூஸ்டு அபார்ஷன். ஸோ இதில் ஃபீட்டஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா ஃபீட்டஸையும் அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷனும் ஃபஸ்ட்டு டைலேஷன் ஆஃப் சர்விக்ஸ் அதில் முன்னாடி பண்ண மாதிரியே இதுலேயும் டைலேட்டிங் ஆஃப் தி சர்விக்ஸ் ஃபஸ்ட்டு டைலேட் பண்ணிவிட்டு தென் எவாக்குவேட்டிங் ஆஃப் தி ஃபீட்டஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கான்செப்ஷன் வந்து ஃபோர்செப்ஸை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் கான்செப்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடை தான் D&E அப்படின்றாங்க. ஸோ இந்த மெத்தடும் வெஜினல் அப்ரோச் மூலிமா தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ப்ரொசீஜர் வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டரில் மேபி நடக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் தி 14 weeks of 0 days less than 28 வீக்ஸில் வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் பண்ணுறது மேக்ஸிமம் டிஎன்சி மெத்தடில் பண்ணுவாங்க. சப்போஸ் ட்ரைமெஸ்டர் வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஆர் ஃப்ரம் 14 weeks 0 days to less than 28 weeks வரைக்கும்
ப்ரொசீஜர் அவங்க இன்டியூஸ்டு பண்ணியிருந்தாங்கன்னா அதை D&E மெத்தட் மூலயமா பண்ணுவாங்க. ஸோ இதில் க்யூரிட்டேஜ் அப்படின்னா த யூஸ் ஆஃப் க்யூரிட், இந்த க்யூரிட்டை யூஸ் பண்ணி டிஷ்யூ வந்து ஸ்க்ராப்பிங் மூலயம் இல்லை ஸ்கூப்பிங் மூலயமா ரிமூவ் பண்ணுறது பேர் தான் க்யூரிட்டேஜ். ஓகே, அந்த க்யூரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, க்யூரிட்னா அது ஒரு ஸ்பூன் ஷேப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த ஸ்பூன் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்பூன் ஷேப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஸ்க்ராப் பண்ணுறது, டிஷ்யூவை ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறது தான் க்யூரிட். ஸோ அந்த க்யூரிட்டை யூஸ் பண்ணி அதனுடைய டிஷ்யூவை ஸ்க்ராப் பண்ணி இல்லை ஸ்கூப்பிங் மெத்தட் மூலிமா டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுறது பேர் தான் க்யூரிட்டேஜ். ஓகே, தேர்டுடைய மெத்தட் என்னென்னா சலைன் மெத்தட். 2 கோடு இருக்குது, 59850, 59851. ஸோ இந்த இன்டியூஸ்டு அபார்ஷன் பை 1 or more intra-amniotic இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி இதில் வந்து அபார்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லாமே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், விசிட் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபீட்டஸ், ஸோ இது எல்லாமே இன்க்ளூடட் ஆகிடும். செப்பரேட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் செப்பரேட்டாக கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த ப்ரொசீஜரில் இன்ஜெக்ஷன் மூலிமா சலைன் சொல்யூஷன் வந்து இன்ஜெக்ஷன் மூலிமா ஆம்னெட்டிக் சாக்கில் ஃபீட்டஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் மெத்தட் மூலிமா நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் சலைன் மெத்தடு. ஸோ இதில் வந்து லேபர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரொவைடர் வந்து பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இன்ட்ராஅம்னியோட்டிக் இன்ஜெக்ஷனை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபீட்டஸையும் பிளேசண்டாவையும் டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரொவைடர் வந்து பேஷண்ட்டுடைய ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க பேஷண்ட்டை, ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருதா வரலையா அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இதனுடைய ப்ரொசீஜர் வந்து யூஸ்வலாக ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேருந்து 14 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்ட்ரேஷன் வீக்ஸ் வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. ஓகே, இதில் இருக்கிற ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய டெஃபினேஷனை பற்றி பார்க்கலாம். ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னா ப்ரொசீஜர் வித் த ஸ்மால் சாம்பிள் ஆஃப் amniotic fluid intra out of the uterus through needle inserted in the abdomen. ஸோ இதுதான் ஆம்னியோசென்டசிஸ். amniotic sac-ன்றது அது ஒரு பேக் ஆஃப் fluid inside the uterus where the fetus develops and grows. So it's sometimes called membrane because of the sac is made of 2 membranes called amniotic and chorion. Okay, so what is the placenta? Placenta means the special layer developed during the pregnancy to protect or nourish the fetus, that is called as placenta. And secundins means clinical terms for after birth, which consists of the placenta and fetus membrane that are expelled from the uterus after the birth of the fetus. This is called as secundins. So there are some tips, கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டிப்ஸ்னால், so provider no longer usually perform the procedure because complications occurs with the use of saline solutions and adverse drugs that works more effective induced the labor. So these drugs are either given only orally or provider simply reward the E&M services. So maximum வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணுறது ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ளஸ் நார்மல் சலைன் இன்ஜெக்ஷன் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த மெத்தட் வந்து வெஜினல் சப்போசிட்டரிஸ். ஸோ வெஜினல் சப்போசிட்டரிஸ் ஒரு CPT கோடு 59855. ஸோ இன்டியூஸ்டு அபார்ஷனில் பை 1 or more வெஜினல் சப்போசிட்டரிஸ். எக்ஸாம்பிள் ப்ரோஸ்டலான்டின் வித் ஆர் வித்தவுட் சர்விக்கல் டைலேஷன். ஸோ எக்ஸாம்பிள் லேமினேரியான்ற ஒரு சப்போசிட்டரை வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபீட்டஸை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. ஓகே, ஸோ லேமினேரியா அப்படின்னா ஒரு ஸ்மால் rods made from the seaweed that abort the moisturizing and expand the inside the cervix into the open it. ஸோ cervix ஓப்பன் பண்ணுறதுக்காக லேமினேரியான்ற ஒரு ஸ்மால் ராட் மெத்தட் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபீட்டஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லேமினேரியா. ஸோ இதில் தான் இன்டியூஸ்டு அபார்ஷனோடைய CPT கோட்ஸு. ஸோ அபார்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 டைப் இருக்குது: இன்கம்ப்ளீட், கம்ப்ளீட், இன்டியூஸ்டு.
ஸோ நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் அபார்ஷன்றது நம்மளுடைய கொஷினை கரெக்டாக பார்த்து நீங்கள் எலிமினேட் பண்ணுங்கள். ஸோ இதோடைய கோடிங் லேஸ் முடிஞ்சதும் 5th சீரியஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 6th சீரியஸும் ஃபாலோவிங் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.